தமிழ் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம்பா. தாவேகாவிற்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு. அவங்களுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு. 2026 தேர்தலில் அவங்க விசில் சின்னத்தில் தான் எதிர்கொள்ள போகிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்கே இருக்காருன்னு தெரியல. விஜய் எங்கே இருக்காரு தெரியுமா? இன்னைக்கு கூட கொண்டாட்டத்தில் அவர் இல்லை. அரசியல் இருக்காரா, இல்லை தமிழ்நாட்டில் தான் இருக்காரா, இல்லை வேறு டெல்லியிலே செட்டில் ஆகிட்டாரா, இல்லை வேறு எங்கேயும் போயிருக்காரா வெளிநாட்டுக்கு? டெல்லியிலேருந்து தான் வந்துட்டார்ல, சென்னை என்கொயரி முடிச்சுட்டு. அப்படியா? தெரியல. அரசியல் தமிழ்நாட்டு அரசியலில் இருக்காரான்னு தெரியல. மேபி விசில் ஊதி எழுப்பி விட்டு அவரை இறக்கி விடுவாங்களா நம்ம தெரியல. இறங்கி அரசியல் பண்ணட்டும், பார்ப்போம். அதாவது சின்னம்ங்கிறது ஒரு ப்ரொசீஜர் தான். எல்லாத்துக்குமே கேட்குற சின்னம் கொடுக்கப்படுது. மேக்ஸிமம் திமுகவுக்கு உதயசூரியன், அதிமுகவுக்கு ரெட்டலை, இப்போ அண்மையில் கூட நம்ம பார்க்குறோம் புது கட்சிகள்லாம் பல்வேறு மாநிலங்களில் வர்றாங்க. எல்லாத்துக்கும் சின்னம்ங்கிறது ஒதுக்கப்படுறது ப்ரொசீஜர் தான். இந்த இவ்வளோ தூரம் தேர்தலே வெற்றி பெற்ற மாதிரி ஒரு ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறது, பாருங்க எங்கள் ஆட்டத்தைன்னு போடுறதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப ப்ரீமெச்சூர். நான் ஏற்கனவே தமிழர் மணிகிட்ட இருந்தது. ஆமாம், காந்திய மக்கள் இயக்கமாக இருக்கும்போது. அதனால் இப்போ இவர்கிட்ட போயிருக்காது. எவ்வளோ தூரம் கூட பிரகாஷ்ராஜ் சுயேட்சை சின்னத்தில் அதில் போட்டிட்டார். மயில்சாமி மறைந்த நடிகர் மயில்சாமி விசில் சின்னத்தில் சுயேட்சையை போட்டி போட்டார். இப்போ இவர்கிட்ட வந்திருக்குது. இந்த சின்னம் ஒரு சிம்பிள் தானே. அது எலெக்ஷனில் நிற்கும் போதும் மக்கள் தேர்ந்தெடுத்தால் அந்த சின்னத்துக்கு மதிப்பு கொண்டு வரும். அந்த சின்னம் தொடர்ந்து நிற்கும். மாற்றத்திற்கான அடையாளம் விசில் சின்னம் அப்படின்னு ஆதவர்ஜனா சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லலாம். மாற்றத்துக்கு அடையாளம் விசில் சின்னம், கண்டக்டருக்கு அடையாளம் விசில் சின்னம், விசில் பவுலர் நாங்கள்லாம் விசில் ப்ளோயர்னு சொல்லி சொல்லலாம். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் சொல்லலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அநீதியை எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்கு தன் படத்துக்கு ஜனநாயகன் படத்தை அநியாயமாக தடை செய்திருக்கக்கூடிய பிஜேபி அரசை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கே வழி இல்லாதவர் விசில் வைத்து என்ன புண்ணியம்? விசிலை வச்சு ஊதிட்டே இருக்கதா? பிபிபின்னு ஊதுறதா? பெரிய தாக்கம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்னத்தை மக்கள் ரொம்ப தெளிவாக பார்க்குறாங்க. தலைவன் அப்படின்னா தலைவனுக்குரிய பண்புள்ள நலன்களோட தலைவன் இருந்தால் மட்டும்தான் தலைவனை தலைவனாக ஏற்றுக்கொள்வார்கள். ஓபிஎஸ் 3 முதலமைச்சராக வந்தவர். இன்றைக்கு அவர் நிலைமை என்ன? திருசங்கு சொர்க்கம். கூட இருந்தாங்க அத்தனை பேரும் போயிட்டாங்க. தனியாக நிற்கிறார். ஆளுமை இல்லை, லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை, டிசிஷன் எடுக்கக்கூடிய பவர் இல்லை, கரேஜாக பேஸ் பண்ணக்கூடிய தைரியம் இல்லை, யாரையாவது சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது, அநீதியை எதிர்த்து குரல் கொடுப்பறதுக்கு வலிமை இல்லை. அப்போ எப்படி தலைவனாக முடியும்? டிடிவி தினகரன் நேற்று வரைக்கும் தூக்கில் தொங்கிடுவேன் என்ன சொன்னார்? எடப்பாடியோட கூட்டணி வைக்கிறதுக்கு நாங்கள் பேசாமல் தூக்கில் தொங்கிடலாம். துரோகி அப்படின்னா நோபல் பிரைஸ் வாசினாரு. உரிமையில விமர்சனம் பண்ணிப்பாங்க 2 பேர் மாறி இவரை கிரிமினலும் பாரு, இவர் கூட சேர்றதுக்கு நாங்கள் தூக்கில் தொங்கலாம் பாரு. ஆனால் இன்னைக்கு அவங்க சேர்ந்துருக்காங்க. அப்போ எப்படி இருக்கும்? எப்படி மதிப்பான்? இவர்களோட விஜய் ஒப்பிடணுமா? எப்படி மதிப்பான்? இவங்களாவது அட்லீஸ்ட் இதாவது சொல்கிறாங்களே, அது கூட சொல்கிறதுக்கு உனக்கு வக்கில்லையா விஜய்க்கு? தனக்கு ஏற்பட்ட அநீதியை எதிர்த்து குரல் கொடுக்க கூட உனக்கு வக்கில்லை அப்படின்னா நீ எப்படி மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்ப? உன்னை எப்படி நம்ப முடியும்? அப்போ நீ உன் கட்சியும் குரல் கொடுக்கல, நீயும் குரல் கொடுக்கல. அப்போ பணத்தை வாங்கி நடிக்கிறது மட்டும்தான், பணத்தை வாங்குறது மட்டும்தான் உன் வேலையா? தயாரிப்பாளர் என்ன உன்னை வச்சு படத்தை தயாரித்து 500 கோடிக்கு படம் தயாரிச்சவன் முட்டாளா? உன்னை வச்சு வேறு படம் தயாரித்ததுனால தானே இன்னைக்கு பிரச்சனை இருந்துச்சு. அப்போ நீ அது கூட குரல் கொடுக்க மாட்டா அப்படின்னா நீ அப்புறம் எது குரல் கொடுப்ப? ஜனநாயகம் படத்தில் மட்டும் கதாசிரியர் டைரக்டர் சாட்டையை சுழட்டி அப்படி நடினா நடிச்சிருக்கா? சாட்டையை சுழட்டி வாழ்க்கையில் நிஜத்தில் சாட்டையை சுழட்டி நடிக்கக்கூடிய, அநீதியை எதிர்த்து போராடக்கூடிய தலைவனுக்குரிய பண்புலன்கள் இருக்கணும். அப்போ தான் நீ மக்கள் மதிப்பான். இல்லைன்னா அடுத்த வட்டம் ஃப்ளாப்பு. ஆனால் ஆதவர்ஜுனா என்ன சொல்கிறாருன்னா, இன்ப நிதி வழங்கும் அப்படின்னு போட்டு தான் நம்ம பார்த்துருப்போம். பராசக்தி படத்தை வெளியிட்டாங்க. அவன் ப்ரொடக்ஷன், அதனால அவர் பேரை போட்டிருக்கிறாங்க.
அப்ப திமுகவுக்கு ஆதரவா பாஜக இருக்குது. இன்பநிதி எடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு எங்க தலைவர் நடிச்ச படத்தை வந்து பாஜக தடை பண்ணிருக்கு. பேச வேண்டியதானே, புரிஞ்சுக்கிட்டாங்க. பேச வேண்டியதானே, பேசி போராட வேண்டியதானே. என்ன பண்ணிட்டு இருக்காரு ஆதவர்ஜுனா போய் விஜய் போய் சிபிஐல மாட்டி விட தெரிஞ்சுல, சிபிஐட்ட இருந்து வெளியெடுக்க தெரிஞ்சா உனக்கு? மாட்டி விட்டாருன்னு சொல்றேன். அப்புறம் என்ன, சிபிஐல மாட்டி விட்டது யார்? ஆதவர்ஜுனா தானே. இங்கே சிஎம் ஸ்டாலின் அவரை ஃப்ரீயால விட்டாரு. எந்த தலைவர்கள் வந்து எந்த தலைவரும் தன் தொண்டர்கள் சாவதை விரும்ப மாட்டார்கள்னு சொல்லி எஃப்ஐஆர் கூட போடல. எஃப்ஐஆர்ல ஒரு பேரை கூட சேர்க்கல. எஃப்ஐஆர்ல கூட பேரை சேர்க்கல. அந்த மாவட்ட செயலாளர் மதியழகனை மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணாங்க. நீ இப்போ போய் அவரை விஜயை மாட்டி விட்டது யாரு? ஆதவர்ஜுனா தானே. யார் பேச்சை கேட்டு மாற்றி விட்டாரு? குருமூர்த்தி பேச்சை கேட்டு மாட்டி விட்டாரு. குருமூர்த்தி பேச்சை கேட்டு தான் வீடியோவே போட்டார் 3 நாள் கழிச்சு விஜய். அப்போ யார் பேச்சை கேட்டு ஓபிஎஸ் சீரழிஞ்சு போனார்? குருமூர்த்தி பேச்சை கேட்டு சீரழிஞ்சு போனார். இப்போ விஜய் யார் பேச்சை கேட்டு சீரழிகிறாரு? குருமூர்த்தி பேச்சை கேட்டு சீரழி. பின்னால் இருந்து இயக்குவது ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தி. ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தி தான் இயக்குறாரு. ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தி இயக்க போய் தான் அவருக்கு வந்து Z+ செக்யூரிட்டி கிடைச்சது. ஒய் பிரிவு செக்யூரிட்டி கிடைச்சது. சரியா? வேறு எப்படி கிடைக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். வேறு எப்படி கிடைச்சது? இப்போ ஜனநாயகன் படத்தை வந்து இன்றைக்கி தடை பண்ணுறாங்க. ஏன் தடை பண்ணுறாங்க? ஜனநாயகன் படம் என்ன தேச விரோத படமா? ஜனநாயகன் படம் என்ன நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் எச்ராஜா கூட என்ன சொல்கிறாருன்னா, இவர் சென்சார் போர்டுகிட்டே இன்னும் கொஞ்சம் முறையிட்டு இருந்தால் அந்த படம் நேரம் வெளியாயிருக்கும், இவர் தான் கோர்ட்டில் போயிட்டு காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எச்ராஜா போன்றவர்கள்லாம் சொல்கிறாங்க. சென்சார் போர்டு தானே போனாங்க. சென்சார் போர்டு போய் தானே 27 கட்டு கொடுத்தாங்க. 27 கட்டை நாங்கள் அவங்க சொன்ன கட்டை ஏற்றுக்கிட்டோம்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு தானே யூஏ சர்டிஃபிகேட் தரேன்னு சொன்னாங்க. யூஏ சர்டிஃபிகேட் தந்திருக்கலாம்ல. ஏன் தரல? எதுக்கு அப்பீல் போனாங்க? உடனே அப்பீலுக்கு எதுக்கு போனாங்க? நம்ம ஒரு பக்கம் என்ன சொல்கிறோம்னா, விஜய் வந்து பாஜக தான் இயக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது விஜய் படத்தையும் அவங்க தடை பண்ணணும் அப்படின்னா விஜய்க்கு ஃபேவராக பண்ணியிருப்பாங்கல்ல. அப்போ தானே விஜய் படத்தை தடை பண்ணால் தானே பிஜேபி விஜய் எதிர்த்து போராடுறாருன்னு மக்களுக்கு தெரியும். அதாவது திமுகவுக்கு வரக்கூடிய சிறுபான்மையினர் ஓட்டை பிரிக்கிறதுக்கு பண்ணுறாருங்கிற குற்றச்சாட்டு சொல்கிறீங்களா? அதான் உண்மைதான். அதுதான் 2 ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது பிஜேபியில். ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் என்ன நினைக்கிது அப்படின்னா, விஜய்க்கு வந்து 20% இருக்குது, 27% இருக்குது, 35% இருக்குதுன்னு சொல்லி வலதுசாரி ஆதரவாளர்கள், வலதுசாரி மீடியாக்கள், வலதுசாரி ஊடகவியலாளர்கள் இவர்கள் எல்லாம் வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. சர்வே ரிசல்ட் வந்துருச்சு, விஜய்க்கு 37% ஆதரவு இருக்குன்னு சொல்லி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. ஏன் கட்டமைக்கப்படுகிறது அப்படின்னா, அதுக்குள்ளே பின்னால் ஒரு கொஸ்டின் இருக்குது. ஏன் கட்டமைக்கப்படுகிறது அப்படின்னா, ஏற்கனவே ஏடிஎம்கே 20%, பிஜேபி 18%, 38% இருக்குது. பிஜேபி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் என்டிஏ கூட்டணி 18% ஏற்றுக்க முடியுமா? அப்படி எங்கே ஓபிஎஸ் அதிலிருந்து என்டிஏலேருந்து ஓபிஎஸ் எங்கே இருக்கார்? இப்போ இல்லை, அதுலேயுமே அந்த 18% எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு ஓட்டுகளும் சிலது இருக்கு. ஆமாம், எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு ஓட்டுகள் தான் அந்த 18%. அண்ணாமலை ஆதரவு ஓட்டுகள் அதில் இருக்கு. எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, திமுக வேணான்னு விழுந்த ஓட்டுன்னு நினைப்பாங்க. ஆனால் அதிமுக வேணான்னு விழுந்த ஓட்டு தான் அந்த 18%. அப்போ இப்போ போய் அதிமுகவோட சேர்ந்தா அந்த 18% ஓட்டு எப்படி வரும்? அப்போ அண்ணாமலையினுடைய வாழ்க்கையவே ஒழிச்ச எடப்பாடியை முதலமைச்சர் ஆகுவதற்கு அண்ணாமலை விடுவாரா? அவர் என்ன சார் பண்ணார் எடப்பாடி பழனிசாமி? அவங்க கட்சியில் உள் விவகாரம், அது அவர் பதவியிலேருந்து நீக்கணும்னு அண்ணாமலை நீக்கின பிறகு தானே, நீக்கி நயனநாதன் பதவியேற்ற பிறகு தானே இவர் சைன் போட வந்தார். ஆமாம், அப்புறம் யார் நீக்க வச்சது? அண்ணாமலையை நீக்க வச்சது எடப்பாடி தானே. அண்ணாமலையுடைய எதிர்காலத்தை காலி பண்ணது யார்? எடப்பாடி தானே. அண்ணாமலையுடைய வாழ்க்கையை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து நான் சிஎம் கேண்டிடேட்டாக வருவேன்னு வந்தவரை காலி பண்ணி ஒன்றுமில்லாமாக்கி நடுத்தர் நிறுத்துறது யார்? எடப்பாடி தானே. அப்போ எடப்பாடி சிஎம் ஆகிறதுக்கு அண்ணாமலை ஒத்துழைப்பாரா? அப்போ பழிக்கு பழி வாங்குவாருன்னு. அப்புறம் என்னங்க, என்ன ஏடிஎம்கே வந்து 2024 தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாள் ஏடிஎம்கே உங்ககிட்ட வரும், தினகரன்ட்ட வரும்னு சொன்னது யார்? அண்ணாமலை தான். இன்றைக்கி அந்த நம்பிக்கை வச்சு தான் தினகரன் போயிருக்காருங்க. அண்ணாமலை வந்து எப்படியாவது ஏடிஎம்கே பிடிங்கி நம்மகிட்ட கொடுத்துருவார், எடப்பாடியை ஜெயிக்க விடாமல் பண்ணி எடப்பாடி தோத்துட்டார் அப்படின்னா அதிமுக தெருவில் நிற்கும். அந்த நேரத்தில் அதிமுகவை பிடிங்கி நம்மகிட்ட கொடுத்துருவார், பிஜேபி கொடுத்துரும் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங், சீக்ரெட் அண்டர்ஸ்டாண்டிங் படி தான் இன்றைக்கி டிடிவி தினகரன் போய் இன்றைக்கி வந்து என்டிஏ கூட்டணியில் சேர்ந்திருக்காரு. அன்புமணி வந்து அதிமுக கூட்டணியில் சேர்ந்திருக்காரு. ஆமாம்,
டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் சேர்ந்திருக்காரு, அன்புமணி அதிமுக கூட்டணியில் சேர்ந்திருக்காரு. ஓ ஓகே, அதாவது எடப்பாடி பழனிசாமியும் அன்புமணியும் இணைந்திருக்கிறார்கள், அண்ணாமலையும் டிடிவி தினகரனும் இணைந்திருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு இடையில தொகுதி உடன்பாடு வைக்க போறாங்க. யாருக்கு 2 பேருக்கு இடையில? அதிமுகவுக்கும் பிஜேபிக்கு இடையில தொகுதி உடன்பாடு. 11 தொகுதிகள் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 23 தொகுதியில கொடுக்கணும். 23 தொகுதியில தோக்கடிச்சாரு தினகரன். அப்ப 23 தொகுதி கொடுப்பாரா எடப்பாடி? வாய்ப்புகள் இருக்கா என்ன அப்படியெல்லாம்? ஏன்னா தேமுதிக மாதிரி ஒரு கட்சிகள், எதிர்கட்சியா இருந்த கட்சி, அதன் பிறகு மக்கள் நீதி மையம் கணிசமான ஓட்டு வாங்கினுச்சு. 2019 தென் சென்னை மாதிரி தொகுதியில் அதிமுக தோக்குறதுக்கு கமலஹாசன் அவர்கள் பிரித்த வாக்குகள் தான் காரணமா இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது கமலஹாசன் போன்றவர்களுக்கே 10 சீட்டுங்கிறது அதிகம்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டிடிவி தினகரனுக்கு 23 சீட்டு கொடுப்பாங்களா? ஆமா, டிடிவி தினகரன் வந்து 23 இடத்துல அதிமுக தோற்பதுக்கு காரணமா இருந்தாரு. அப்போ அந்த இடமெல்லாம் அவர் கிளைம் பண்ணுவார்ல? கிளைம் பண்ணலாம். அந்த இடமெல்லாம் எனக்கு கொடுத்தா நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லுவார்ல? சொல்லுவாரா இல்லையா? அந்த இடத்துல சீட்டை கொடுத்துட்டு அவரை ஜெயிக்க விடுறதுக்கு எடப்பாடி என்ன முட்டாளா? எடப்பாடி ஒரு ஹார்ட் பார்கெய்னர் தானே. அப்புறம் எடப்பாடி அந்த இடத்துல சீட்டு கொடுப்பாரா? முதல்ல ஒன்று. சரி, சீட்டு கொடுத்தாலும் ஜெயிக்க விடுவாரா? எடப்பாடி வந்து டிடிவி தினகரனை ஜெயிக்க விடுவாரா? டிடிவி ஜெயிக்க விட்டால் என்ன ஆகும்? ஜெயிச்சு வந்த உடனே அதிமுகவுக்கு உழ வைப்பார் அவர். சரியா? சிலரை இழுக்க பார்க்கலாம், இழுப்பார், எதாவது நடக்கும். அப்போ அவரை ஜெயிக்க விடுவாரா? சரி, எடப்பாடி ஜெயிச்சு சிஎம் ஆகிட்டாருன்னா திரும்பி வலுவான சக்தியாக மாறிடுவார். அவர் வலுவான சக்தியாக மாறுறதுக்கு டிடிவி தினகரன் விடுவாரா? அப்போ டிடிவி தினகரன் ஆட்கள்லாம் வந்து அவருக்கு ஒர்க் பண்ணுவாங்களா? எடப்பாடியை எதிர்த்து டிடிவி தினகரன் நின்னதுனால தான் டிடிவி தினகரனுக்கு 6% ஓட்டு கிடச்சது. அவர் வாங்கினது எல்லாமே அதிமுக எதிர்ப்பு ஓட்டு. அதிமுக எதிர்ப்பு ஓட்டு இல்லை, எடப்பாடி எதிர்ப்பு ஓட்டு. ஏன் எதிர்ப்பு ஓட்டு? 10.5% ஒரு ஜாதிக்கு வன்னியர்களுக்கு மட்டும் பிரித்து கொடுத்துட்டு வன்னியர்களையும் ஏமாற்றி, அதே நேரத்தில் டிஎன்சி கம்யூனிட்டியான முக்குளத்தோரையும் மற்ற டிஎன்சி கம்யூனிட்டியையும் ஏமாற்றி 116 மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கம்யூனிட்டியும் ஏமாற்றி துரோகம் பண்ணதுக்காக தான் இன்றைக்கி தென் மாவட்டங்களில் ஒட்டுமொத்தமான செல்வாக்கை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இழந்து நிற்கிறது. இன்றைக்கி டிடிவி தினகரன் பின்னால் போன முக்குளத்தோர் கம்யூனிட்டியை சேர்ந்த மக்கள் எடப்பாடி தனது சிபிஐ கேஸுக்காக, அமலாக்கத்துறை கேஸுக்காக என்டிஏல போய் ஜாயின் பண்ணிவிட்டு துரோகின்னு சொன்னவரை போய் நான் முதலமைச்சர் ஆக்குவேன்னு திரும்பி இவர் போனார்னா அவர் பின்னால் போகணுன்னு அவசியம் அந்த மக்களுக்கு என்ன இருக்குது? இப்போ டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி கேஸு கூட நம்ம பின்னாடி வருவோம். விஜய்க்கு என்ன வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜய் என்ன வாய்ப்பு இருக்குது? ஏன்னா இப்போ எல்லாருமே எங்கள் கட்சியை ஏற்றுக்கிட்டு வந்தீங்கன்னா கூட்டணி அமைச்சரவையில் இடம் தருவோன்னு சொன்னார். அன்புமணி பாமக இணையலாம், டிடிவி தினகரன் இணையலாம், ஓபிஎஸ் அவர்கள் இணையலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூறப்பட்டது. யார்கிட்ட இணையலாம்னு? விஜயோட ஒருத்தரும் போகலையா 2 வருஷமா? இன்னும் ஆதவர்ஜினால ஒரு படி மேலே போயிட்டு என்ன சொன்னாங்கன்னா, எங்க தலைவர் ஒரு அரசியல் வெடிகுண்டு வச்சிருக்கிறாரு, அதை ஒன்ஸ் வீசினதுக்கு அப்புறம் பாருங்க திமுக கூட்டணி கட்சிகள்லாம் எப்படி ஓடி வர்றாங்கன்னு பாருங்க அப்படின்னாங்க. கடைசியில் அதிமுகவில் நிறைய பேர் போய் சேர்றாங்களே தவிர இவர் கூட யாரும் வரலையேங்க சார். அதாவது வடிவேலு ஒரு படத்தில் ஜெயிலுக்கு போயிடுவார், ஜாமீன் வாங்க சொல்லியிருப்பார். நாங்களும் எல்லா மெயின் மார்க்கெட்டு போய்ட்டு அந்த மார்க்கெட்டு போய்ட்டு அந்த மார்க்கெட்டு போய்ட்டு எங்கேயுமே ஜாமீனே இல்லைன்ட்டாங்க அப்படின்னு சொல்லி வருவாங்க. அது மாதிரி தான் விஜயை சுற்றி இருக்கவன்லாம் இந்த ஜாமீன் கோஷ்டி. சரியா? இந்த ஜாமீன் கோஷ்டி எல்லாம் விஜயை வந்து ஆல்ரெடி சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. ஆக்கியாச்சு. சமூக வலைதளத்தில் ஆக்கியாச்சு. அவர் மனசில் ஆக்கிட்டாங்க. அவர் தான் சீஃப் மினிஸ்டராக இருக்கார் இப்போதைக்கு அவங்க மனசில். அதனால் வந்து இனிமேல் அவங்களுக்கு கூட்டணிலாம் தேவையில்லை. ஆல்ரெடி சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார். சீஃப் மினிஸ்டர் ஆனவருக்கு போய் எது கூட்டணி? கிட்டத்தட்ட ஒரு 35 நாட்கள் ஆயிடுச்சு அவர் கடைசியாக அரசியல் நிலைப்பாடு எடுத்து ஒரு அரசியல் களத்தில் இருந்து. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கடைசியாக ஈரோடு கூட்டத்தில் பாட்டது தான் அவர். அதுக்கப்புறம் சிபிஐ கேஸு, ஜனநாயகன், இப்படி தான் பேசும் பொருளாக இருக்கிறாரே தவிர வேறு எதுலையும் அவர் இல்லை. அப்படிங்கும்போது வெறுமனே சின்னத்தை வாங்கிட்டோம், எங்கள் பின்னாடி மக்கள் வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னால் அது எடுபடுமா? ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளை மாதிரி விளையாட வேண்டியதான். பைத்தியக்காரங்க சில பேர் பேசும்போதும் நீங்கள் அதை கேட்டுட்டு சிரிச்சிக்கிற வேண்டியதான். வேறு என்ன பண்ண முடியும்? வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதை ஜோக்காக எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான் பண்ண முடியும். வேறு என்ன பண்ண முடியும்? இப்போ சிபிஐ பிடியில் சிக்கிட்டாரா சார்? ஏன்னா இது வந்து எப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்திருந்தால் அவருக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் இருந்திருக்கும்.
எப்பயாவது அவர் ஆஜராகணும்னு சொல்லியிருந்தாலும் கூட திரும்ப அவர் வீடியோ போட்டிருக்கலாம்னு வைங்க, சிஎம் சார், ஸ்டாலின் அங்கிள் இந்த மாதிரி பகடையாக வீடியோ கூட பண்ணியிருந்தாங்களும் சில பேர் அதை ரசிச்சிருப்பாங்க, அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணுறவர்கள். இப்போ நேரடியாக சிபிஐட்ட போயிடுச்சு, தேவையில்லாமல் போய் ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிட்டாரோ? தேவையில்லாமல் கொண்டு போய் மாட்டி விட்டாங்க விஜய. நீதி வெல்லும்னு அவரும் தானே வரவேற்றாரு. எது நீதி வெல்லும்னு? நீதி வெல்லும்னு ட்விட்டு போட சொன்னது இந்த அவரை மாட்டி விட்டவங்க தான். இன்னைக்கு நீதி எப்படி வெல்றது? மரண பயத்தை காட்டிருப்பாங்கல்ல உள்ள கூட்டு வச்சு. தம்பி கேட்கப்பட்டது நீ பண்ணது கொலை இல்லை, 302 உனக்கு அப்ளிகபிள் ஆகாது, பரவாயில்ல, ஓகே. ஆனால் இது கல்பபிள் ஹோமிசைடு, நோயிங்லி ஓகே. அந்த இடத்துக்கு போனால் ஸ்டாம்பீட் ஆகும், க்ரௌட் பஸ்ட் ஆகும். 3 கிலோமீட்டருக்கு முன்னாலேயே போலீஸ் எச்சரித்த பிறகு அதை மீறி அந்த இடத்துக்கு போய் தெரிஞ்ச காட்சிகள் ஆதாரங்கள்லாம் கூட சிபிஐ கைப்பற்றிருக்கு. தெரிஞ்சே பண்ணால் அதுக்கு பேர் கல்பபிள் ஹோமிசைடுன்னு பேர். 304 செக்ஷன் ஏல படி 2 வருஷம் கடுங்காவல் தண்டனை ப்ளஸ் ஃபைன். விஜய் தண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு மேலே போய் இது வந்து ஸ்டாம்பீடு, இது வந்து திட்டமிட்டு இது நடத்தப்பட்டது, இது வந்து இதுக்கு காரணகர்த்தா வந்து விஜய் தான் என்று நிரூபிக்கப்பட்டால் இவருக்கு வந்து 10 வருஷ கடுங்காவல் தண்டனையும் உண்டு. ஓகே. செக்ஷன் 304 பார்ட் ஏ, பார்ட் 1, பார்ட் 2 படி இதெல்லாம் பார்த்தா செக்ஷன் 304 ஏ, செக்ஷன் 304 பார்ட் 1, செக்ஷன் 304 பார்ட் 2 இது படி பார்த்தா அவருக்கு குறைந்தபட்சம் 2 வருஷம் சிறை தண்டனையும் ஃபைனும், இல்லைன்னா அதிகபட்சம் 10 வருஷம் சிறை தண்டனையும் ஃபைனும் உண்டு. ஓகே. அந்தளவுக்கு போகுமா சார்? ஏன்னா ஆமாங்க, நீங்கள் வேறு யார் 41 பேர் செத்ததுக்கு காரணம் எவ்வளோ பார்க்குறோம். அந்த இல்லைன்னா ஆக்சிடென்ட்டுன்னு சொல்லி, இது ஆக்சிடென்ட்டுன்னு சொல்லி இதுக்கும் விஜய்க்கும் சம்மந்தம் இல்லை. இது ஆதவர்ஜனாவையும் புஷி ஆனந்தையும் பார்க்க வந்த கூட்டம், அவங்க 2 பேரும் தான் அந்த கூட்டத்தை கூட்டினாங்க. இதை வந்து மேற்பார்வையிடன்றதுக்காக விஜய் வந்தார், மேற்பார்வையிட கெஸ்ட்டாக வந்தார். கெஸ்ட்டாக வந்து பார்க்க வந்தவருக்கு இதில் வந்து இப்போ அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இல்லை, இதற்கு முன்பாகவே நம்ம பார்க்குறோம் அந்த கூட்ட நெரிசலில் இறந்தது தொடர்பாக நிறைய விஷயங்களை பார்க்குறோம் அண்மை காலங்களில். எதுலேயுமே வந்து உரியவர்களுக்கு நீதி கிடைச்சதாங்கிறது ஒன்று, காரணமானவர்கள் தண்டிக்கப்பட்டாங்களாங்கிறது ஒன்று. ரெண்டுமே நடந்த மாதிரி தெரில சார். ரெண்டுமே நடக்காது. இதை வந்து தண்டிக்கப்பட மாட்டாங்க. இது வந்து அஜாக்கிரதை ஆயிடுச்சு. இது ஆக்சிடென்ட்னு சொல்லி க்ளோஸ் முடிச்சிடலாம். ஆனால் அதே நேரத்தில் இது கல்பபிள் ஹோமிசைடு தான், எச்சரிக்கையை மீறி தான் இவர் போனார், தெரிஞ்சிருந்தும் மரணம் விளைவிக்கும் என்று தெரிஞ்ச பின்னும் போனார் அப்படின்னா 2 வருஷம் சிறை தண்டனை உண்டு. இந்த மரண பயத்தை காமிச்சிருப்பான்ல சிபிஐயில் உட்கார வச்சு, தம்பி இந்த செக்ஷன் 304 இந்த இருக்குது, 304 பார்ட் 1 இந்த இருக்குது, பார்ட் 2 இந்த இருக்குது. ஓகே. 302 இது 302 உனக்கு அப்ளிகபிள் ஆகாது, இத்தனையிலேயும் நீ தண்டிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்களாக பார்த்து உடனே விட்டா தான், கிட்டத்தட்ட ஒரு பிடி வந்து பாஜக கிட்ட இருக்குன்னு எடுத்துக்கலாம். நாங்களாக பார்த்து உடனே விட்டா தான். அதனால் என்னென்னா இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட் என்ன சொல்லுது அப்படின்னா, விஜய் காங்கிரஸோடு சேர்ந்து பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக 2029 வந்துடுவார். அப்படி வந்தால் இது மோடிக்கு அகெயின்ஸ்டாக போய் நிற்கும். அதனால் இப்போயே அவருடைய விஜயை இறக்கையை வெட்டிடு. இன்னொன்று என்னன்னா, காங்கிரஸ் வந்து தாவேகாவை பயன்படுத்தி அதிக சீட்டு வாங்குறத மோடி அவர்களும் விரும்ப மாட்டார். காங்கிரஸ் வளர்றத இயல்பாகவே அதற்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக விரும்பாது. அப்படிங்கும்போது தாவேகாவை பயன்படுத்தி தான் அந்த பார்கெயின் பண்ணுறாங்க, இத்தனை சீட்டு வேணும், ஆட்சியில் அதிகாரம் வேணும், பங்கு வேணும்லாம். அப்படி இருக்கும்போது மோடி அதை இயல்பாக விரும்ப மாட்டார். முதல்ல தாவேகாவை அடிச்சிருவோம், அதுக்கப்புறம் காங்கிரஸை பார்க்கலான்னு கூட நினச்சிருப்பார்ல. இருக்கலாம், அது இருக்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த கழகங்கள் ஒழிக்கணும். இப்போ இவரை விஜயை உருவாக்கி விட்டால் திமுகவை தோக்கடிக்கலான்றதை அவங்க பிளான் பண்ணாங்க. இது வேறு மாதிரி போயிட்டுருக்கு. அப்போ இது மொத்தமாக ஒழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் வரலாம். கிட்டத்தட்ட 99 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க சார் காங்கிரஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, பாண்டிச்சேரி 10, கேரளாவில் 19ன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 30 சீட்டு கிட்ட இந்த 2 மாநிலங்களில் ஜெயிக்கும் போது அதை விரும்ப மாட்டாங்க தானே இயல்பாகவே. சில பேர் காங்கிரஸ்க்கு ஓரளவு இருக்கக்கூடிய சில பேருக்கு வந்து காங்கிரஸ் தனியாக நின்று ஒரு 50 சீட்டாக ஜெயிச்சு
தனித்து ஆட்சி அமைச்சிடலான்ற நம்பிக்கை கூட இருக்கலாம். அண்மையில் டெல்லியில் கூட்டம் நடந்தது. செல்வ பெருந்தகை தெளிவாக சொல்கிறாரு, தமிழ்நாடு மாநில தலைவர் தெளிவாக சொல்கிறாரு, பொதுவெளியில் எந்த கருத்துக்களையும் பதிவிட வேணான்னு சொல்லி தலைவர் ராகுல் காந்தி கேட்டுக்கிட்டாரு. அதனால பொதுவெளியில் இனி கூட்டணியை பற்றி நாங்கள் பேச விரும்பல, அது தலைமை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாரு. ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தி திரும்பவும் முரண்டு பிடிக்கிற மாதிரி தான் தெரியுது. என்னென்னா விசில் ஊதப்பட்டு விட்டது அப்படின்னு இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. அவர் காங்கிரஸ் எப்படியாவது கொண்டு போய் தாவேக்காவோட கூட்டணியில் சேர்த்துடணுங்கிற மும்முரத்தில் தான் இன்னும் இருக்கிறாரோ. ஒருவேளை பிரவீன் சக்கரவர்த்திக்கு ராகுல் காந்தி ஏதாவது ஹிண்ட் கொடுத்துருப்பாரு. பிரவீன் சக்கரவர்த்தி உன்னை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிடுறேன், நீ தைரியமாக இறங்கி காங்கிரஸை உடைச்சிட்டு போய் விஜய் கூட கூட்டணி வச்சுக்கோ, கூட்டணி வச்சு நீ ப்ரூவ் பண்ணு. அவர் என்ன சரத்பவாரால், மம்தா பானர்ஜியால், ஜெகன்மோகன் ரெட்டி அந்த அளவுக்கு வலிமை கொண்டு வரா? யாருக்கு தெரியும். அண்ணாமலை திடீர்னு தானே வந்தாரா இல்லையா? அண்ணாமலை திடீர்னு, சசிகாந்த் செந்தில் திடீர்னு தானே வந்தார். எம்பி ஆகலையா? அண்ணாமலை பிஜேபி தலைவர் ஆகலையா? அது மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி முதலமைச்சர் ஆகட்டும் அப்படின்ற என்ன ராகுல் காந்திக்கு இருக்கலாம் இல்லையா? ஒருவேளை நீங்கள் செல்வ பெருந்தகை குரூப்பெல்லாம் நீங்கள் இங்கே இருங்க, திமுகவோட இருங்க, பிரவீன் சக்கரவர்த்தி, சசிகாந்த் செந்தில், ஜோதிமணி, மாணிக் தாக்கூர் எல்லாம் பிரிஞ்சு போய் எங்கள் காங்கிரஸ் பிரிஞ்சு போய் நீங்கள் விஜயோட சேர்ந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள், ஒருவேளை நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா நாங்கள் உங்களோட சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு திட்டம் போட்டிருக்கலாம்ல. அந்த திட்டத்தை பிரவீன் சக்கரவர்த்தி நிறைவேற்றலாம்ல. பிரவீன் சக்கரவர்த்தி உங்களுக்கு அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால தானே ராகுல் காந்தி சொன்னதை மீறி ட்வீட்டு போடுறாரு. அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தியை விட செல்வாக்கான ஆள அப்படின்றது ப்ரூவ் ஆகி போச்சு. இல்லை, அவர் ஒருவேளை காங்கிரஸ்லேருந்து விலகி தாவேக்கால இணையலாம் அப்படிங்கிற யோசனையில் இருக்கிறாரு. காங்கிரஸில் எந்த இவங்கெல்லாம் சேர்ந்து எம்பிகளெல்லாம் சேர்ந்து கூட்டு போகலாம்ல. இப்போ கரூர் எம்பி ஜோதிமணி, மாணிக் தாக்கூர், இந்த சசிகாந்த் செந்தில் இவங்கெல்லாம் எம்பி பதவி ரிசைன் பண்ணிவிட்டு காங்கிரஸ்லேருந்து ஒரு தனி குரூப்பு வெளியே போய், ஜி.கே. வாசன் போனார்ல, அது மாதிரி வெளியே போய் விஜயோட சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு, அந்த கூட்டணி ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ராகுல் காந்திக்கு ஒரு பெரிய பலன் கிடச்சிரும்ல பின்னால். அப்போ திமுக ஜெயிச்சான்னா, ஏடிஎம்கே ஜெயிச்சா அவங்களுக்கு என்ன, அவங்க இது ஜெயிச்சா போதும்ல. இப்போ அப்படி ஒரு கூட திட்டங்கள் இருக்கலாம், அது கூட செயல்படுத்தலாம் அவங்க. இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி.